இதில் நாங்கள் 2023ஆம் ஆண்டில் வந்த 7வது கேள்வியை பார்ப்போம். தாவரக்கலத்தில் டேஸ் ஆனது உயிரற்ற கட்டமைப்பு என இனங்காணப்படலாம் என்று சொல்லி இருக்குது. அப்போ இதில் உயிரற்ற கட்டமைப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா தாவர கிளத்தில் இந்த கிளத்துக்கு வெளிப்புறமாக காணப்படுகின்ற அந்த கிளச்சுவர்றான் உயிரற்றதாக காணப்படும் கலங்களில். மற்ற ஏனைய பகுதிகள் உயிருள்ள புன்னகங்களாக காணப்படும். இப்போ இதுக்கு மிகவும் பொருத்தமானதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கலச்சுவரன்றது மிக பொருத்தமானதாக காணப்படும். அடுத்தது, களத்திலுள்ள எப்புன்னங்கத்தால் தலைமுறையுரிமை இயல்புகள் பரம்பரையாக கடத்தப்படுகின்றது என்று கேள்வி கொண்டு கேட்டு கிடக்கி. இதில் பார்த்தோம்னா களத்தில் கருவில் தான் பரம்பரை தகவலாகிய இப்போ டிஎன்ஏன்றது காணப்படுகிறது. இந்த டிஎன்ஏ தான் களத்துக்குரிய பாரம்பரிய தகவல்கள் எல்லாத்தையும் சேமித்து வச்சிருக்கும். சில அங்கிகளுக்கு களத்தில் ஆர்என்ஏ அதுக்கான பாரம்பரிய தகவல்களை சேமித்து வச்சிருக்கும். பெரும்பாலான களங்களில் கருவில் டிஎன்ஏ காணப்படும். டிஎன்ஏ தான் அதுக்கான பாரம்பரிய தகவல்களை சேமித்து வைக்கக்கூடிய கலப்புன்னங்கமாக காணப்படும். இதுக்கு மிக பொருத்தமானது கருவாக காணப்படும். அடுத்தது, கன்னக்கிழங்களை ஒளிநுணுக்காட்டினூடாக அவதானிக்க காணப்படக்கூடிய ஒரு புன்னங்கத்தை கேட்டுக்கிடாது. அப்போ இது அந்த கன்னக்களத்தில் பார்த்தோம்னா களத்தை நாங்கள் நார்மலாக சாதாரண ஒளிநுணுக்காட்டியால் பார்க்க களத்துக்குள்ளுக்கு இருக்கிற மிகப்பெரிய புன்னங்கத்தை மட்டும்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் மிகப்பெரிய புன்னங்கம் என்று சொல்லி பார்த்தா கருதான் மிகப்பெரிய புன்னங்கமாக காணப்படும். இதில் காணப்படுற ஏனைய புன்னங்கங்களை தெளிவாக பார்க்க வேணுமென்ற இலத்திர நுணுக்காட்டியை பயன்படுத்தித்தான் ஏனைய புன்னங்கங்களை இலகுவாக பார்க்க முடியும்.